சினிமாவில் காட்டுற எல்லா விஷயமுமே உண்மை கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் சினிமாவில் காட்டுற எல்லா விஷயமே பொய்யும் கிடையாது. என்னையா குழப்புற அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சினிமாவில் இப்போ சமீபத்தில் குபேரான்னு ஒரு படம் வந்தது. நாகார்ஜுனா, தனுஷ் அண்டு ராஷ்மிகா மந்தானா நடித்தது. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தமிழக அரசியலில் ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் என்ன வரும்னா, குபேரா திரைப்படமே நான் வந்து படம் பார்க்கலான்னு இருந்த ஜாக்கி நீங்கள் இந்த வந்து ஸ்பாயிலர் சொல்லிட்டீங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து படம் பார்த்துட்டு வந்து கூட இந்த செய்தியை பார்க்கலாம். அந்த படத்தில் வந்து குபேரா படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும். என்னென்னா, ஒரு பெரிய அரசியல்வாதி அவன் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாடகை எடுத்திருப்பான். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து ஒரு 100, 150 கோடி, 1000 கோடி அந்த மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட்டு, பெரிய அமௌண்ட்டு கட்டுக்கட்டாக சூட்கேஸில் இருக்கும். தங்க நகைங்க எல்லாம் இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அவன் வந்து போகணுன்னா ஒரு கோட் வேர்டு இருக்கும். அந்த கோட் வேர்டு சொன்னால் அங்கே அந்த வீட்டுக்குள்ளே போகலாம். அந்த கதையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அதே மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டு அரசியலில் நடந்திருக்கு. ஒரு அமைச்சர், அவர் அதிமுக அமைச்சர் சொல்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க தான், ஏன்னா நம்மளுக்கு அது வந்து தெரியாது. ஆனால் சம்பவம் உண்மை, காட்டு தீயாக பரவிட்டு இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, அதிமுக அமைச்சர், அவர் அதிமுக அமைச்சராக இருக்கும்போது நிறைய மக்களுக்கான சேவைகள்லாம் செஞ்சு ஒரு பெரிய அளவு அமௌண்ட்டை வந்து சம்பாரித்து வச்சுருக்கிறாரு. ஸோ சம்பாரித்து வச்சுருக்கிறதுல வந்து என்னென்னா, வச்சுருக்கிறதே வந்து 258 கோடி கிட்ட போகும் அப்படின்றாங்க. 258 கோடின்றது ஒரு கணக்கு. அது 500 கோடியா 1000 கோடியான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் 500 கோடிக்கு மேலே அப்படின்றாங்க. ஏன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இதே மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்து கரூர்கிட்டே எங்கே பிடிச்சாங்க. அப்புறம் வந்து எஸ்பிஐ பேங்க்குன்னு நினைக்கிறேன். ஐயோ அது எங்களுக்கு தாங்க, நாங்கள் தெரியாமல் வந்து நடுரோட்டில் நிறுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி புடின்னு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கதைலாம் நிறைய நடந்து தொலைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அதிமுக அமைச்சர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த ஒரு 500 கோடியை கிட்ட வந்து அடித்து அதை வீட்டில் வச்சுருக்காரு போல இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி அவர் ஏதோ வட்டிலாம் விட்டுட்டு இருந்திருக்காரு போல, வட்டிலாம் விட்டு அதை காசு சம்பாரிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காரு. இந்த ரெக்கவர் பண்ணப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ரெக்கவர் பண்ணும்போது அது வந்து தன்னுடைய மருமகனை வச்சு அவர் ஏதோ பண்ணியிருக்கிறார். மருமகனை வச்சு அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு வீட்டில் எடுத்து போய் வைக்கணும், சேஃப்டி பண்ணணும் அப்படின்ட்டு. இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, அந்த மருமகன் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு ரவுடியை போய் பிடிச்சிருக்கிறார். ஒரு பாதுகாப்பு வேணும்ல. அந்த ரவுடி என்ன பண்ணிட்டா, பாஜகவில் இருக்கிற 2 அமைச்சர்கள் 2 வக்கீலுங்க கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல, முருகன் மாநாடு நடத்துனாங்க இல்லையா, அந்த நேரத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த அமௌண்ட்டு எப்படியும் ஒரு 25 கிலோ நகை, தங்க நகை, அப்புறம் சொல்கிறது 250 கோடின்னு சொல்கிறாங்க. அது அந்தளவுக்கு தெரியல எனக்கு. ஆனால் என்ன விஷயம்னா, இந்த அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட், ஆக்சுவலி சொல்ல முடியாத அமௌண்ட்டு. திருடனுக்கு தேல் கொட்டின கதையை அமைச்சர் என்ன பண்ணுறாரு, போய் பார்த்தா, அதாவது முருகன் மாநாட்டில் இருக்கும்போது இங்கே அபிட் விட்டாங்கன்றது தான் தகவல் ஆக்சுவலி. இதில் என்னென்னா, ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ கூட்டணியில் இருக்கிற குரூப்பே வந்து ஆட்டையை போட்டுடுச்சு. இப்போ அந்த பணத்தை வந்து ரெக்கவர் பண்ணோம். யார்கிட்ட வருதான், அபயம் கிருஷ்ணான்னு திமுக அமைச்சர்கிட்ட போய், ஐயா சம்பாதிச்ச பணத்தெல்லாம் அபிட்டு விட்டானுங்க, திடீர்னு ஆட்டையை போட்டானுங்க, எனக்கு வந்து என் மருமகன் மேலேயும் அவன் கூட்டு வந்த ரவுடி மேலே தான் சந்தேகமாக இருக்குது, எப்படியாவது அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி கொடுங்க ஐயா அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கார். எடுத்தங்கவுத்தன்னு சொல்ல முடியுமா? எடுத்தங்கவுத்தன்னு உடனே வாக்கு கொடுத்துட முடியுமா? மேலிடத்துக்கு சொல்லியிருக்காங்க தகவல். ஸோ மேலிடத்துக்கு சொன்னதுமே இப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, மாட்டினையா அப்படின்னு தானே செய்வாங்க. அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரி என்ன அமௌண்ட்டு ஏது அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி அதிமுக அமைச்சருக்கு அந்த பணத்தை வந்து மீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் என்ன ஒரு டீல் சொல்லியிருக்காருன்னா, இந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்கள் கட்சியில் நான் சேர்ந்துடுறேன் அப்படின்னு வேறு வாக்கு கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அறத்தின் பால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, பறக்கா வெட்டி மாதிரி நிறைய பேர் பேசுவோம்.
கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணுவீங்க. இது அரசியல் கிடையாது. அப்படி இருந்தால் உருப்படவே முடியாது, நீங்கள் அரசியலும் பண்ண முடியாது. ஆனால் புதுசாக வரவங்களாம் என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த பண்ணுவானுங்க. இப்போ என்னன்னா இதுதான் அரசியல், இதுதான் டீல். இந்த வாக்கு அரசியலை வேற மாதிரி பாழ்படுத்தி வச்சுட்டாங்க. அப்போ பாழ்படுத்தி வைக்கும்போது நான் மட்டும் யோகியமயராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே அரசியலே பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை நாங்கள் மீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. மீட்டு கொடுப்பாங்களா இல்லையா அதெல்லாம் தெரியல, வாக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த பணம் குபேரா மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து அபிட்டு விட்டானுங்க சுத்தமாக வாஷ் அவுட்டு. எப்படி அதில் தனுஷும் ராஷ்மிகாவும் அடித்தாங்களோ அந்த மாதிரி போய் அடிச்சானுங்க. இப்போ இதுதான் கலர் அரசியல் நிலவரம் எல்லாம் தமிழக அரசியல் இது பரபரப்பாக போயிட்டுருக்குது. ஆனால் பணம் மதுரையை விட்டு போகலன்றது மட்டும் சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக பார்த்துட்டாங்க. ஏன்னா சாதாரணமாக ஒரு 2 பேக்கெல்லாம் எடுத்துன்னு போகிற அளவுக்குலாம் பணம் கிடையாது. அது கண்டெய்னர் மாதிரி ஒரு பெரிய வேன் வச்சு எடுத்துன்னு போகிற மாதிரியான பணம்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் தமிழக அரசு ஸ்மெல் பண்ணி போயிட்டுருக்கு. இதில் என்ன கொடுமைன்னா மத்தியில் ஆட்சியில் இருக்கிற சர்வ சக்தி படைச்ச ஆளுங்கக்கிட்ட கூட இந்த அமைச்சர் போய் ஹெல்ப் கேட்கல. பரம எதிரியான திமுக கிட்ட தான் உதவி கேட்டிருக்காரு. ஏன்னா இவங்களாவது ஓரளவுக்கு அடித்த பணத்தில் மீட்டு கொஞ்சமாவது கண்ணில் காமிப்பானுங்க. அதாவது எந்த கூட்டணியில் நம்ம இருக்கணும்னு கூட்டணிக்கு போய் நின்னமோ அவனுங்க ஃபுல்லாக வேஸ்ட்டானுங்க. ஃபுல்லாக அடித்தது சாதாரணமாக அடிக்கலை, ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிட்டானுங்க. இப்போ வாஷ் அவுட் பண்ணங்கிட்ட போய் டீல் போடுறதுக்கு எதிர்கிட்டே போய் டீல் போடும்போது அதுவும் உங்கள் கட்சியிலே சேரணும் போது சில தகவல்கள் சில விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லுவார். அப்படின்றதுனால கவர்மெண்ட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு. அது என்ன கதைன்னு தெரியல. ஆனால் குபேரா படத்தில் நம்ம நினச்சோம்ல, நான் முன்னாடியே சொன்னது தான், சினிமாவில் காட்டுறதெல்லாம் உண்மையும் கிடையாது, அதே மாதிரி சினிமாவில் காட்டுறதெல்லாம் பொய்யும் கிடையாது. அதுதான். ஸோ ஒரு புனைவு தான் பண்ணியிருந்த மாதிரி நான் நினச்சேன். கடைசியில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது இப்போ உண்மையாகவும் ஆயிருக்கு, வாஷ் அவுட்டும் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைச்சர் முழிச்சிட்டு இருக்காரு. அமைச்சர் ரொம்ப ஃபேமஸான அமைச்சர், நம்ம பேர்லாம் சொல்ல வேணாம். ஒரு விஞ்ஞான அமைச்சர்னு பேர் அவருக்கு. தண்ணி ஆவியாகிறதெல்லாம் தடுக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் ஒரு பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது யாருன்னு நம்மளுக்கு தெரியல, நாமளும் சொல்ல முடியாது. ஆனால் இதுதான் நிதர்சனம். இப்படி ஒரு விஷயம் அரசியல் குபேரா படம் மாதிரியே தமிழக அரசியல் நடந்தது பெரிய வியப்பை கிளப்பி இருக்கிறது. அனைவரும் கலங்கி போயிருக்கிறார்கள். என்ன ஒன்றாலும் அதுக்கு டைட்டில் வச்சுக்கலாம். ஆனால் இதான் ஃபேக்ட். இதை கதிப்பமானவர்களுக்கு பகிரணுன்றதுக்காக. ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே 2 பேக்கு தான் குபேரா படத்தில். இங்கே லாரி கண்டெய்னரே, அதுவும் முருகன் மாநாடு அப்படின்ற டைமில் இவர் அங்கே அட்டன் பண்ணும்போது இங்கே அட்டன் பண்ணிட்டானுங்க எல்லாத்தையும். அதுதான் இங்கே இருக்கிற சிறப்பு தகவல். இது குறித்து உங்கள் கருத்துக்களை அதனால் அது பின்னோட்டங்கள் தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய வருது உங்கள் ஜாக்கி சேகர். வணக்கம்.